சீயோனை பகைக்கிறவர்கள் பகைத்தவர்கள், சீயோனை பகைத்தவர்களும் பகைக்கிறவர்களும் வெட்கப்பட்டு பின்னிட்டு திரும்புவாங்க. உன்னை பகைக்கிறவங்க, உன்னை பகைத்தவங்க வெட்கப்பட்டு போயிடுவாங்க. கவலைப்படாதீங்க. வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாக போவாங்க. ரொம்ப நாளைக்கு அது இருக்காது, வளரும் முன்ன வளர்ந்து போயிடும். வீட்டிருப்பவரே உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை, அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை, அடைக்கலமானவரே படைகளின் ஆண்டவரே, அடைக்கலமானவரே படைகளின் ஆண்டவரே, இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே, இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, ராஜாவுக்கே ஆராதனை, தேவாதி தேவனுக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. சங்கீதம் 129. இந்த சங்கீதத்தில் பாடுகளும் ஆசீர்வாதங்களும். இது என் சிறு வயது தொடங்கி அநேகம் தரம் என்னை நெருக்கினார்கள். இதை யாருன்னா இந்த சங்கீதத்தை எழுதுகிற நபராக இருக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் மொத்தமாக பிரயாணப்பட்டு போகிறாங்க. இது எதை அவர்களுக்கு காண்பிக்கிறது என்றால், அவர்கள் இது பின்னாட்களில் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்ததுக்கு பிற்பாடு பாடின பாடல்களும் இதில் இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அப்படி அதுக்கு அந்த சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்ததன் போது பாடுகிற பாடல். அப்போ என் சிறு வயது தொடங்கினா இந்த இஸ்ரவேல் தேசம் என்று ஆபிரகாமின் குடும்பம் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்திலிருந்து அவர்கள் நெருக்கப்பட்டு வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க அந்த பாலஸ்தீன பகுதியில் குடியிருந்த போதும் சரி, எகிப்தில் இருந்த போதும் சரி, பல்வேறு சூழ்நிலைகளில் பல பேர் அவர்களை நெருக்கி இருக்கிறாங்க. சிறுவயது தொடங்கி அநேகந்தரை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். பல தடவை பலர் நெருக்கியும் அவர்கள் மேற்கொள்ளாமல் போனார்கள். அந்த நியாயாதிபதி புஸ்தகத்திலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க நெருக்கினாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை கர்த்தரை நோக்கி ஜெபித்தார்கள். ஆண்டவர் இரட்சகரை எழுப்பினார், அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டார்கள் பார்க்குறோம். அப்போ 3வது வசனத்தில் உழுகிறவர்களின் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினாங்க. அந்த உழுது போடுற மாதிரி அவருடைய அந்த ஒரு நிலத்தில் ஏர் ஓட்டினா எப்படி பிளந்து இருக்குமோ அதை மாதிரி. இதை சொல்லும்போது தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களையும் இங்கே அவங்க சுட்டி காட்டுறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய முதுகில் சாட்டையினால் அடித்த போது அதுவும் இதே மாதிரி தான் உழுகிறவன் முதுகில் உழுதது போல அந்த சாட்டை அடியினால் அவர் 39 முறை அடிக்கப்பட்ட போது அது 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 ஒரு உழுது போட்டப்பட்ட நிலம் போல அவருடையதான முதுகு பிளக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, கர்த்தரோ நீதி உள்ளவர், துன்மார்க்குடைய கயிறுகளை அவர் அறுத்தார். துன்மார்க்கன் அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் கட்டியிருந்த கட்டுகளை, துன்மார்க்கன் நீதிமான்களை கட்டியிருக்கிற கட்டுகளை, துன்மார்க்கன் உங்களையும் என்னையும் கட்டியிருக்கிற கட்டுகளை இன்னைக்கு அறுத்து போடுகிறார். ஆண்டவர் நீதி உள்ளவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவர், நீதி செய்வார் என்று இப்போது சொல்வதாக உன்னுடையதான இளம் வயதின் பாடுகளும்
இதுவரைப்பட்ட பாடுகளுக்கும் இன்றைக்கு ஒரு முடிவு வருகிறது. பாடுகளின் நிறைவு வருகிறது. இன்று முதல் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய அத்தியாயத்தை கர்த்தர் துவக்குகிறார். அல்லேலூயா. சொல்லிட்டு 5ஆம் வசனம் சொல்றாரு, சீயோனை பகைக்கிறவர்கள் பகைத்தவர்கள். சீயோனை பகைத்தவர்களும் பகைக்கிறவர்களும் வெட்கப்பட்டு பின்னிட்டு திரும்புவாங்க. உன்னை பகைக்கிறவங்க, உன்னை பகைத்தவங்க வெட்கப்பட்டு போயிடுவாங்க. கவலைப்படாதீங்க. வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாக போவாங்க. ரொம்ப நாளைக்கு அது இருக்காது. வளரும் முன்னே வளர்ந்து போயிடும். அறுக்கிறவன் அதனால் தன் கையையும், அந்த வீட்டு மேலே முளைக்கும் புல்லு வந்து அறுவடையெல்லாம் தராது. அறுக்கிறவன் கையை அதில் கையை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரிகளை கட்டுறவன் தன் மடியை அதை அறுத்து அதனால் ஒரு லாபம் பெற போகிறதும் இல்லை. பிரயோஜனம் இல்லாமல் போவார். உன்னை வெறுத்தவர்கள், உன்னை பகைத்தவர்கள், உன்னை எதிர்த்தவர்கள் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள், ஒன்றுமில்லாமல் போவார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர்கள் சொல்லுவதில்லை. அந்த காலத்துலலாம் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நீதிமான்களுடையதான அந்த வயல் நிலத்தில் அறுவடை செய்து கொண்டு இருக்கும்போது அது வழியாய் போகிறவங்க அந்த பசுமையாய் நின்று அறுவடை செய்கிறது, திரளாய் ஆசீர்வாதமாய் அறுவடை செய்கிறவங்க அவங்கள பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே உண்டாவதாக, உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்குது, நாங்களும் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்படின்னு போகிறவங்க சொல்லிட்டு போவாங்களாம். அப்படி சொல்லிட்டு போகும்போது கொஞ்சம் என்ன செய்யுங்க, ஒரு படி நெல் எடுத்துகிட்டு போங்க, ஒரு படி கோதுமை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சந்தோஷமாக அவங்க ஆசீர்வாதத்திற்கு அவங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்களாம். அந்த அரிகளை கட்டுகிறவன் தன் மடியை நினச்சவங்க மடியில் கொஞ்சம் போட்டு அனுப்பி விடுவாங்களே. எப்படி ரூத்துக்கு மடியில் போட்டு அனுப்புனானோ அதை மாதிரி போட்டு அனுப்புவாங்க ஆசீர்வதிக்கிறவர்களை. இப்படி ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு வர்றதும் இல்லை. அப்படி ஒரு ஆசீர்வதிக்கிறவர்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம், அவர்களை கனம் பண்ணுவதற்காக இவர்களிடத்தில் தானியம் இருப்பதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காணிக்கை அதாவது உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கும் ஆள் இருக்க மாட்டாங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களுக்கும் ஆசீர்வதிப்பதற்கும் உங்களுக்கு என்ன கிடையாது, உங்களுக்கு வாய்ப்பும் கிடையாது, அதற்கான வசதியும் கிடையாதுங்கிற சூழ்நிலை ஆகிவிடும். ஆகையினால் சீயோனுக்காக ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நீதிமானை பகைக்காதீங்க, நீதிமானை சிநேகியுங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 129வது சங்கீதத்தில் என் சிறு வயது முதல் அநேகந்தரம் என்னை நெருக்கினார்கள் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம இந்த நாளிலும் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா நம்ம அநேக நேரத்தில் ஆமேன் துன்மார்க்கருடைய அந்நியருடைய நெருக்குதலுக்கு பாடுகளுக்கு உள்ளாக நம்ம கடந்து சென்றாலும் ஆமேன் நாம் ஒருபோதும் நம்ம கைவிடப்படுவதில்லை. கர்த்தர் நம்ம எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். நிச்சயமாக நம்ம நெருக்குகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ஆமாம், நெருக்குகிறவர்கள் என்ன செய்வாங்களாம், வெட்கப்பட்டு போவார்கள். நம்மை பகைக்கிறவர்கள் ஆமென் அவர்கள் நம்ம பின்னிட்டு திரும்பி லட்சியம் அடைவார்கள். அவர்கள் வீட்டின் மேல் முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாக காய்ந்து போவார்கள். ஆனால் சீயோனோ என்ன செய்வாங்க, ஆமென் கர்த்தரை நம்பி இருப்பதாக. ஆமென் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் நமக்கு உண்டு. ஆகையினால ஆமென் எவ்வளவுதான் பாடுபட்டாலும் நமக்கு கடைசி ஜெயம் நமக்கு தான். ஆகையினால் நம்ம தேவனை நம்பி இருப்போமா? கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தாவே ஆமெனப்பா புறஜாதிகள் துன்மார்க்கர் கர்த்தாவே எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் கர்த்தாவே ஆமெனப்பா எங்களை நெருக்கினாலும் ஆமென் எங்களுக்கு திட நம்பிக்கை நீங்கள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அவங்க தான் கடைசியாக வெட்கப்பட்டு போவாங்க, அவங்க தான் கைவிடப்பட்டு போவாங்கப்பா, அவங்க தான் கர்த்தாவே அப்பா ஆமென் அவங்க தான் பின்னிட்டு திரும்புவாங்கப்பா. நாங்கள் என்னென்றைக்கும் நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம்ப்பா. நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு என்னென்றைக்கும் உண்டு என்பதை நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. அப்படியே உங்களுடைய பிள்ளைகள் இந்த நாளிலும் பாடுபடுகிற பிள்ளைகள் நிந்தனினாலும் கர்த்தாவே அப்பா இகழ்ச்சியினாலும் ஆமென் அப்பா ஸ்தோத்திரம் வேதனைப்படுகிற பிள்ளைகளை தேவரீர் நீர் கர்த்தாவே தேற்றுவீராக. அவனுடைய பிள்ளைகள் பட்சமாக இருந்து உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதை அவர்கள் காணத்தக்கதாக அப்பா நீர் அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென்.